ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் விஜய் அண்ணா விவகாரத்து, யூடியூப் ஓப்பன் பண்ணால் விஜய் அண்ணா விவகாரத்து, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால், எதை ஓப்பன் பண்ணாலும் இதே தான் கச்சேரி. இதை தவிர வேறு அரசியலே தெரியாதா? அரசியல் பண்ணுறவங்களுக்கு ஏன் ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை தோண்டி 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 எடுக்கிறீங்க? இப்படிலாம் பண்ணால் மட்டும் மக்கள் அண்ணனுக்கு அகெயின்ஸ்டாக எழும்பிடுவாங்களா? அண்ணனோட சக்தி என்ன? அவரோட பவர் என்ன? அவர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எதுவுமே யோசிக்கவே மாட்டேங்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணால் அவரை வெறுத்து மக்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினப்பு. சரி, எல்லாத்தையும் தேர்தலே பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் விஜயனை எப்படி தான் தாங்கிட்டுருக்காரோ? எதில் பார்த்தாலும் அவரை பற்றியே பேசினா மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? எத்தனை அடி தான் அடிக்கிறீங்க? சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டு வரை போட்டு தாக்குறீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, அண்ணன் இதெல்லாம் தாங்கிட்டுருக்கார். வருங்க, இரும்பு மனுஷன்தான் உண்மையிலே. பர்சனல் லைஃப்பை அரசியலோட எதுக்கு மிங்கிள் பண்ணி பேசுகிறீங்கன்னு தெரியல. யார் தான் அரசியலில் இருக்கிறீங்க, கரெக்டாக இருக்கிறீங்க? இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்க எல்லோரும் வீடியோ போடுங்க, நாங்களாம் கரெக்டாக இருக்கோம் அப்படின்ட்டு. அவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியும். என்ன வேணாலும் பண்ணுங்கடா, சிஎம் ஆகிறத மட்டும் தடுக்க முடியாது. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து கொண்ட பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட்.